குரங்கு பொம்மை. மகாராஜா படத்தோட டைரக்டர் நிதிலனோட படம் தான் குரங்கு பொம்மை. சரி, இந்த படமே வேறு லெவலாக இருக்குது. அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். கதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு மோசமான கள்ளக்கடத்தல் பண்ணக்கூடிய வில்லன், அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற குத்தத்தினால வேறு வழியே இல்லாமல் எல்லாத்தையும் சகிச்சு போகக்கூடிய ஹீரோவோட அப்பா. இவர் அவன் கூட இருக்கான்றதுக்காகவே அவனோட பிள்ளைக்கு கூட கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. நிறைய இடங்கள்ல அவமானப்படுறாங்க. ஏன்ப்பா பேசாமல் வேலையை விட்டுட்டு வந்துட வேண்டியதானே ஹீரோ சொல்ல, டேய் பழக்க வழக்கப்படுறா, அப்படிலாம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கூட இருக்காங்க. ஒரு நாள் கள்ளக்கடத்தல் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்துட்டு ஒரு பேக்கை வாங்கிக்கிட்டு போகிறவரை அங்கே கள்ளக்கடத்தல் பண்ணுற இடத்துல பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனை போட்டு தள்ளிடுறாங்க. இப்போ போன ஆளை காணா, ஒரு வேளை ஏமாத்திருப்பானோன்னு வில்லன் குரூப் ஒரு பக்கம் தேட, நம்ம அப்பா எங்கே போனார் ஏது போனார்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு பக்கம் தேட, ஐயோ வில்லன் குரூப் வந்துருவானேன்னு சொல்லிட்டு கொலை பண்ணவன் எப்படியாவது இந்த பாடியை மறைக்கணும், காசை சுடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் தேட, 3 பேரும் சேர்ந்து ஒரு புள்ளியில் நிற்கிறாங்க. அந்த புள்ளி தான் கிளைமேக்ஸ். உண்மையிலே பயங்கர விறுவிறுப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மகாராஜா பார்த்தவங்க கண்டிப்பாக அந்த குரங்கு பொம்மையும் பாருங்கள், நல்லாயிருக்கும்.